வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான தோசை பண்ணலாம். பாசி பயிறு போட்டு பசலட் தோசை பண்ணுவேன். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டம்ளர் பாசி பயிறு ப்ளஸ் வந்து அரை டம்ளர் தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஒரு நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இந்த தோசை வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஒரு பங்கு பருப்பு எடுத்துட்டேன்னா 2 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரைக்கு அப்படி அளவுக்கு பருப்பு இருந்ததுன்னா 1/4 படி அளவுக்கு புழுங்கல் அரிசி ப்ளஸ் 2 பிடிச்சபடி பச்சரிசியும் போட்டு அதையும் நல்லா களைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்து மாவாக கரைச்சி தான் இந்த தோசை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு தோசை ஒரு எந்த பதார்த்தமுமே ஹோட்டல் மெனு கார்டில் இருந்தால் அதுக்கு வேல்யூ கூட. இதே அம்மாவோ ஆற்றுல யாராவது செஞ்சு கொடுத்தா நமக்கு அது பெருசாக தோணாது. என்ன சாதாரண தோசை தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, இதையும் நீங்கள் ஆற்றுல பண்ணும்போது ஹோட்டல் மெனு கார்டில் இருக்கிற தோசை நினச்சின்னு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்க. முதல்ல நான் அரிசியை வெளுமூணு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நல்லா பொங்கிடும். பார்த்துக்கோங்க, அருமையாக பொங்கி வரும். வெந்தயம் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக பொங்கி வரும். வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, வயிற்றுக்கு நல்லது. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சேரும்போது ஆரோக்கியமான ஒரு டிஃபன் கொடுத்தோங்கிற சந்தோஷம் இருக்கும் நமக்கு. ஒரு 6 மணி நேரம் உப்பு போட்டு கரைச்சிட்டு நான் பொங்க வச்சுட்டேன். நல்லா பொங்கி எடுத்து அந்த மாவை கொஞ்சம் லிக்விட் பண்ணியிருக்கேன் தோசை பதத்துக்கு. தோசையை வாக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் மெத்துன்னு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடி எடுங்கோ. நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் முருகை விட்டு எடுத்துன்னா அருமையான ரோஸ்ட்டாக கிடைக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. சூப்பரான தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. குழந்தைகளுக்கு ஆற்றுலேயே சாப்பிட நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்துட்டா அவள் ஹோட்டல் போகணுங்கிற எண்ணம் வந்து கம்மியாயிடும். எப்போ பார்த்தாலும் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்றதே பழக்கமாக போச்சு. முதல்ல அரைச்சிட்டு இருந்தோம் கையில், அதுக்கப்புறம் கிரைண்டரில் அரைச்சோம். அப்புறம் அதுவும் முடியலன்னு மாவை கடையில் வாங்கினோம். இப்போ அந்த மாவும் வாங்க வேண்டாம், ஹோட்டலே வாங்கி சாப்பிட்றலாங்கிற மனநிலை வந்தாச்சு. அப்போ எவ்வளோ அட்வான்ஸாக முன்னேறி போகிறதுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆற்றுல செய்ய முயற்சி பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரோஸ்ட்டாக வெந்துடுது. இது வந்து நீங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, ஆற்றுலையும் செய்யலாம். அருமையான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுது. இதுக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இல்லை தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து செய்யும்போது சூடாக பண்ணி சாப்பிட்டேன்னா இன்னுமே சுவை ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஆற்றுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்